கேஜிஎஃப் திரைப்படத்தில் இந்த உலகத்தில் தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை என படத்தின் நாயகன் யஷ் கூறும் வசனம் அப்போது மிகவும் பிரபலமானது. இது மட்டுமில்லாமல் படம் முழுவதும் தாய் சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கும். ஆனால் நிஜத்திலும் நடிகர் யஷின் தாய்க்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றுள்ளது. நடந்தது என்ன? கேஜிஎஃப் படத்தின் மூலம் நாடு முழுவதும் புகழ் பெற்றவர் நடிகர் யஷ். படத்தில் வரும் ஆக்ஷன் காட்சிகள் சினிமாவையே அதிர வைத்தது. கன்னடத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் யாரும் எதிர்பாராத வகையில் இந்தியா முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. கேஜிஎஃப் வெற்றி படமாக மாறியதுடன் பேன் இந்தியா சூப்பர் ஸ்டாராக இந்திய சினிமா ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் யஷ். முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் வெளியாகி அதுவும் மெகா ஹிட் அடித்தது. முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகத்தில் ஆக்ஷன் காட்சிகள் திரையரங்கை அதிர வைத்தது. அவரின் அடுத்த படத்திற்கான அறிவிப்புக்காக ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் அவரது தாய் தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யஷின் தாய் புஷ்பா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி படம் தயாரித்து வருகிறார். இவரது தயாரிப்பில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக ஹரிஷ் என்பவரை புஷ்பா அணுகியுள்ளார். இதன்படி படத்தின் ப்ரமோஷன் வேலைக்காக முதலில் 4 லட்சம் ரூபாய் தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின் சேனல்களில் விளம்பரப்படுத்த 24 லட்சம் ரூபாய் ஹரிஷ் கேட்டதாகவும் அதை உடனே கொடுத்து விட்டதாகவும் புஷ்பா கூறியுள்ளார். இப்படி பலமுறை பணம் கேட்டு மொத்தமாக 64 லட்சம் ரூபாய் வரை பெற்றதாக தெரிகிறது. ஆனால் பணம் வாங்கிக் கொண்டு எந்த ப்ரமோஷன் வேலையையும் ஹரிஷ் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து படத்தின் இயக்குனர் ஹரிஷிடம் கேட்டபோது உரிய பதிலளிக்கவில்லை என்று தெரிகிறது. படப்பிடிப்பை முடித்துவிட்டு இதனை பார்த்துக் கொள்ளலாம் என புஷ்பா விட்டுள்ளார். இந்த நிலையில்தான் மீண்டும் பணம் கேட்டு ஹரிஷ் மிரட்டி உள்ளார். பணம் தரவில்லை என்றால் படம் வெளியாகும் நேரத்தில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி செய்து படத்தை தோல்வியடைய செய்வேன் என்று ஹரிஷ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தனக்கு பல ஊடகங்கள் தெரியும், ரிலீஸ் நேரத்தில் படத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன் என்று ஹரிஷ் கூறியதாகவும் புஷ்பா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சர்ச்சையில் ஹரிஷுடன் மேலும் 2 ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் படத்தின் இயக்குனரையும் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து யஷின் தாயார் புஷ்பா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதில் தன்னையும் இயக்குனரையும் சேர்த்து வைத்து அவதூறுகளை பரப்புவேன் என ஹரிஷ் மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புஷ்பா அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் PR சங்கம் மற்றும் கன்னட திரைப்பட வர்த்தக சபையிலும் புஷ்பா புகார் அளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.